ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கூடை போட்டுட்டு மீதி ஒயர்கள் நம்மக்கிட்ட இருக்கும்ல, அந்த ஒயர்களெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் அதை ஒரு கூடையாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், சின்னதாக நான் போட்டிருந்தேன். அந்த கூடைக்கும் கீழே கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி கொஞ்சம் பெரிய கூடையாக போடுறதுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கூடைக்கும் கீழே போய் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதனால் சரி, அதே மாதிரி பிக் சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்ததுனால அதை போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அந்த ஷேப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கூட போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒயர்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஒயர்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய கூட போய் போடும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கும். அந்த ஒயர் கலர் கலராக இருந்தால் பரவாயில்ல, எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரே மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதனால் இருக்கிறத நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 6.25 அடி நான் எடுத்திருக்கேன். 6.25 அடியில் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு அந்த அளந்த ஒயரை வச்சு நீங்கள் மற்ற கலர் ஒயரெல்லாம் அந்த மாதிரி அளந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் 24 ஒயர்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணின ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சமமாக மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அடிப்பாக்கம் போடுறதுக்கும் நான் கலர் கலராக ஒயர் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த 2ஆக மடித்ததை இந்த மாதிரி ஸ்கேலில் அரை ஸ்கேல் அளவு இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து இந்த மாதிரி அடி வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. அந்த 2ஆக மடித்தது அந்த அடிபாகம் வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. அதாவது அந்த 2ஆக மடித்த ஒயர்லேருந்து அரை அடி கம்மியாக இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கணும். மடித்தது அடிப்பக்கமும் மேலே இருக்கிறது அந்த கட்டோடு இருக்கிறதும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இதில் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து மேலே விடுங்க. அதே மாதிரி இந்த கருப்பு கலர் ஒயரும் அடியில் இருக்கிற ஒயர் அந்த அரை அடி கம்மியாக இருக்கும், மேலே போகிற ஒயரை விட அரை அடி கம்மியாக இருக்கும். அதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா முடிச்சு கிடச்சிரும் நமக்கு. இதுதான் பேசிக் நாட்டு. மேலேயும் கீழேயும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கீழே தள்ளி விட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி கீழே அதிகமாக இருந்தால் அதை கொஞ்சமாக மேலே தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். சைடில் பார்த்தீங்கன்னா அரை அடி கம்மியாக தான் இருக்கும், மேலே போகிற ஒயரை விட அரை அடி கம்மியாக இருக்கும். வலது கை பக்கம் அந்த கட்டோடு இருக்குல்ல, நிறைய ஒயர் இருக்கும், அந்த ஒயர் வலது கை பக்கம் இருக்கணும். இப்போது கட் பண்ணி வச்ச 2ஆவது ஒயர் எடுத்துகிட்டு சமமாக மடிச்சுக்கோங்க. வலது கை பக்கம் இருக்குல்ல, அந்த ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு அந்த பாருங்கள், அந்த கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மேலே வைங்க. கீழேயும் அடிப்பக்கத்தில் தொங்குற பின்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும். இழுத்தாக்க இந்த மாதிரி ஒரு முடிச்சு கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக அப்படி தள்ளி விட்டு மேலே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இப்போ 3ஆவது ஒயர். இது எந்த கலர், இந்த கலர் தான் வைக்கணும், அந்த கலர் தான் வைக்கணுன்றதெல்லாம் இல்லை. உங்கள் கைக்கு எந்த கலர் வருதோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே கட் பண்ணி வச்ச எல்லா ஒயரையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 24 ஒயரையும் நான் போட்டுட்டேன். நீட்டமாக போட்டாச்சு. போட்டுட்டு அந்த சைடில் ஆரம்பித்தப்போ அந்த கருப்பு ஒயர் விட்டுருந்தோம்ல அரை அடி கம்மியாக, அந்த அளவு அளந்து இந்த கட்டோடு இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் அடிபாகம் போடுறதுக்குமே அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும்ல, கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒயர்களையே எடுத்தால் போதும். ஏன்னா சைட்லேயும் நமக்கு அந்த மாதிரி வேறு வேறு கலர்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்து மஞ்சள் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதை சைடில் போகிற ஒயரளவு அளந்துட்டு மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ மேலே போகிற ஒயரை அந்த போட்டிருக்கிறதுல மேலே போகிற ஒயரை மடக்கிட்டு அது மேலே மாட்டிட்டு அந்த சந்தன கலர் ஒயர் எடுத்து இப்படி மேலே வச்சுருங்க. மஞ்சள் கலர் ஒயரை அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இடுங்க. இப்போது 2ஆவது லைன் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அந்த கருப்பு தான் ஃபஸ்ட்டு லைன், நமக்கு சென்டர் லைனு. இப்போ அடுத்தது பாருங்கள், அந்த மஞ்சள் ஒயரை மடக்கிட்டு மேலே போகிற ஒயரை அதை சுற்றணும். மறுபடியும் மஞ்சள் ஒயர் எடுத்து இப்படி மேலே வச்சு பிடிச்சிட்டு அந்த சுற்றின ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுக்கணும்.
இதே மாதிரியே அப்படியே நீட்டமாக லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இப்போது அந்த ஒயரை, அந்த கருப்பு ஒயர் போகுதில்ல, அந்த ஃபஸ்ட் லைன் போட்டோமே அந்த அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. நான் வேறு கலர்ஸ் தான் போட்டு காமிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு அந்த கருப்பு தான் உங்களுக்கு சென்டர் லைன் எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், அந்த வயலட் கலர் ஒயர் கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கிட்டு மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ கவனமாக பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருங்க. மேலே போகிற ஃபஸ்ட்டு ஒயர் சந்தன கலர் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயரை மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டிட்டு போட ஆரம்பிக்கணும். ஒரு ஒயரை குறைச்சிட்டோம் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு முழுசாக போட்டோம். அந்த மஞ்சள் கலர் முழுசாக போட்டோம். அடுத்தது அந்த மேலே போகிற ஃபஸ்ட்டு ஒயரையும் லாஸ்ட் ஒயரையும் நம்ம விட்டுறணும். லாஸ்ட் ஒயர் போடக்கூடாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயர் லாஸ்ட் ஒயர் ரெண்டையும் விட்டுட்டேன். இந்த பாருங்கள், நீட்டமாக போட்டுட்டு வந்துட்டு இந்த கடைசி ஒயர் போடாதீங்க. போடாமல் சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்தது ரோஸ் ஒயர் எடுத்துக்கிறேன். அதையும் அதே மாதிரியே சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்த லைன் என்ன பண்ணுறேன்னு. இப்போ அந்த சிமெண்ட் கலர் ஒயர் போகுதில்ல, அந்த ஃபஸ்ட்டு இதை மேலே போகிற ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுறேன். போட மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒயரை போடாமல் அடுத்த ஒயரில் போடுங்க. அப்படியே நீட்டமாக போட்டுக்கிட்டே வந்து லாஸ்ட் ஒயரை விட்டுறணும். பாருங்கள், இது வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுக்கிட்டு வந்து மறுபடியும் அந்த கடைசி ஒயரை விட்டுருங்க. அதாவது இதற்கு முன்னாடி போட்ட அந்த 3வது வரிசையில் போட்ட ஒயர்லேருந்து ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் விட்டுறணும். இதே மாதிரியே தான் நீங்கள் அப்படியே போட்டுட்டு வரணும். பாருங்கள், மொத்தம் அந்த கருப்பு லைன் இல்லாமல் 5 லைன் வரணும். 5 வரிசையும் பாருங்கள் அப்படியே ஒன்று குறைச்சி இப்படி சாய்வாக வருது. அந்த மஞ்சள் கலர் போட்டது மட்டும் ஃபுல்லாக போட்டுருங்க. ஃபஸ்ட்டு லைன் மட்டும் ஃபுல்லாக போட்டுட்டு முழுசாக போட்டுட்டு அடுத்தடுத்த லைன் 3, 4 அந்த மாதிரி அடுத்தடுத்த லைனுங்க ஒன்று குறைச்சி போடணும். பாருங்கள், 3, 4, 5, 6 அந்த சென்டர் லைனை கருப்பு கலர் அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பிக்கிட்டோம். அடுத்த பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த ஃபஸ்ட்டு மட்டும் போடுறப்போ அதே மாதிரி கீழே எப்படி போட்டிருக்கணும் அதே கலர்ஸ் அப்படியே நான் எடுக்கிறேன். மஞ்சள் கலர் போட்டிருக்கோம்ல, அதனால் இந்த இடத்துலையும் மஞ்சள் கலரே போடுறேன். அப்படியே இது எதுவும் குறைக்கக்கூடாது. மஞ்சள் கலர் போடும்போது ஃபுல்லாக அந்த கருப்பு பக்கத்தில் வர 2 சைடும் ஃபுல்லாக வரணும். லாஸ்ட் வரைக்கும் போடணும். எதையும் விடாமல் லாஸ்ட் வரைக்கும் அந்த மஞ்சள் கலர் மட்டும் போடுங்க. அந்த கருப்பு கலருக்கு பார்டர் மாதிரி 2 பக்கமும் அந்த மஞ்சள் கலர் பாருங்கள் ஃபுல்லாக போடுறேன். அதுக்கு அடுத்த வரிசை தான் ஒன்று குறைச்சி அப்படி வரணும். அதுக்கு அடுத்த வர்றது 4 வரிசையும் நீங்கள் ஒன்று குறைச்சி வரணும். பாருங்கள், மொத்தம் பேஸ் 11 லைன் அடிபாகம். அந்த கருப்பை சேர்த்தா 11 லைனு. கருப்பு சேர்க்காமல் ஒரு பக்கத்துக்கு 5 லைன் வரணும். கீழே 5 லைன், மேலே 5 லைனு. அது எல்லாமே பாருங்கள், அந்த மஞ்சள் மட்டும் அப்படியே 24 வரும். அடுத்தது 22, 20 அந்த மாதிரி குறைச்சி வரும் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வருதான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக. உங்களுக்கு அந்த மஞ்சள் கலர் 24 போடணும். அடுத்தது 22, 20, 18, 16 அந்த மாதிரி வரணும். மொத்தம் 11 லைன். அந்த கருப்பு லைனை சேர்த்தா 11 லைனு. கருப்பு லைனுக்கும் மேலே 5 கீழே 5 வரிசை வரணும். ஒன்று குறைச்சி அந்த மாதிரி வரணும். மேலே போடுறதுக்கு நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அதில் சொருகிற அளவுக்கு மட்டும் ஒரு அரை ஸ்கேல் அளவு மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை பாருங்கள் மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டிட்டு அந்த பின்பக்கம் சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அதை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போது மேலே போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வரிசையாக அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. பாருங்கள், இந்த கடைசி வரைக்கும் இந்த இடத்துக்கு போட்டுக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். மேலே போகிற ஒயர்கள் மேலே போகுதில்ல, அது எல்லாமே வரிசையாக போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி சாய்வாக இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம எப்படி போடணும்னு காமிக்கிறேன்.
ஒரு ஒயர் பாருங்கள் இப்படி கிராஸ் ஆகுது, சைடில் ஒன்று போகுது, மேலே ஒன்று போகும். அந்த இடத்துல நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். பாருங்கள் இந்த பக்கம் போகுது பாருங்கள், நீட்டமாக ஆரஞ்சு ஒயரு, மேலே போகிறது ரோஸ் ஒயர் போகுதுல்ல, ஒன்று மேலே ஒன்று இப்படி கிராஸ் ஆகி இருக்கும், ப்ளஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஆம்லா நாட் போடணும். ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிற வெள்ளை ஒயரை மடக்கிட்டு, அடுத்து ஆரஞ்சு ஒயர் போகுதுல்ல, சைடில் போகும், அந்த ஆரஞ்சு ஒயர் 2வது ஒயர்னு கணக்கு வச்சுக்கணும். அதை அந்த வெள்ளை ஒயருக்கும் மேலே சுற்றணும். நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு கூட காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வெள்ளை ஒயரு கட்டோடு இருக்கிறது. அதை இப்படி ஃபஸ்ட்டு மடக்கிக்கோங்க. அடுத்தது இந்த ஆரஞ்சு கலர் ஒயரு, அதை சுற்றுங்க. அந்த வெள்ளை ஒயருக்கும் மேலே மடக்கி வச்சுருக்கிறதுக்கும் மேலே இதையும் இதே மாதிரி மடக்கி இப்படி வச்சு கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கணும். அடுத்தது மேல் நோக்கி போகுது பாருங்கள் அந்த ரோஸ் ஒயரு, அந்த ஒயர் 3வது ஒயர்னு கணக்கு வச்சுக்கணும். அதை அப்படியே 2ஐயும் சேர்த்து சுற்றணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். வெள்ளை கலர், அடுத்தது ஆரஞ்சு கலர், அடுத்தது ரோஸ் கலர். இந்த மாதிரி உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஸ்லோவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ கட்டோடு இருக்கிற அந்த வெள்ளை ஒயர் எடுத்து இப்படி மேலே வச்சுட்டு, இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்குல்ல 2வதா, அந்த ஒயரை இந்த ஃபஸ்ட்டு வெள்ளை கலர் ஹோல்ஸில் மட்டும் விடணும். அப்புறம் 2ஐயும் சேர்த்து சுற்றுனது அந்த ரோஸ் ஒயரு, அந்த ஒயரை வெள்ளை ஆரஞ்சு கலர் 2லையும் சேர்த்து விடணும், 2 லூப்லேயும் விடணும். அந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி கட்டை விரலில் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் இழுத்திங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் முடிச்சு கிடைக்கும். ஆம்லா நாட்டு போட்டாச்சு. இன்னொரு டைம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் அடுத்தது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். 1 வந்துருச்சு. அடுத்தது ஏன்னா ஒன்று குறைச்சி 4 வருஷம் நம்ம போட்டிருக்கோம், அதனால் 4 இடத்துல உங்களுக்கு நெல்லிக்காய் முடிச்சு வரணும். பாருங்கள் இதே மாதிரியே பாருங்கள், சைடில் போகுது இந்த ஒயரு, மேல் நோக்கி ஒரு ஒயர் போகுது பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று. அது இப்படி வச்சு பார்க்கும்போது கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கட்டோடு இருக்கிறது ஒரு ஒயர் பாருங்கள், கட்டோடு இருக்கிறது வெள்ளை கலர் ஃபஸ்ட்டு மடக்கிறோம். அடுத்தது சைடில் போகுதுல்ல அந்த ஒயரை அந்த வெள்ளை ஒயருக்கும் மேலே வச்சு இந்த லூப் மாதிரி பிடிச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் ஒயரை 2ஐயும் சேர்த்து சுற்றிட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை மேலே வச்சுட்டு அந்த சந்தன கலர் ஒயரை ஃபஸ்ட்டு ஓட்டையில் விடுங்க. 2ஐயும் சேர்த்து சுற்றின அந்த க்ரீன் ஒயரை 2 ஹோல்ஸ்லேயும் விடுங்க. விட்டுட்டு டைட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுதான் நெல்லிக்காய் முடிச்சு. இப்போது 2 போட்டு காமிச்சிருக்கேன், உங்களுக்கு ஸ்லோவாக போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் 3 பிட்டு ஒயர் தனித்தனியாக எடுத்துகிட்டு கூட அதை போட்டு பழகிக்கலாம். உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நெல்லிக்காய் முடிச்சு போடுறதுனா நீங்கள் சாதா முடிச்சு கூட போட்டுக்கோங்க. ஆனால் நெல்லிக்காய் முடிச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது இப்போ 3வதாக பாருங்கள் போடுறேன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன், ஏன்னா அந்த சொல்லி கொடுத்துருக்கேன்ல 2 அதே மாதிரி போடணும். இப்போ ஒரு சைடுக்கு ஒரு பக்கத்துக்கு உங்களுக்கு 4 நெல்லிக்காய் முடிச்சு வரும். இப்போ பாருங்கள் 3 வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் சைடில் வயலட் கலர் ஒயரு, மேலே ஒரு ஒயர் போகுது. அந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போடணும். இப்போது 4 நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள், கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு. இப்போது 1 2 3 4 போட்டாச்சு. இப்போது மேலே போகுது பாருங்களேன் இந்த மஞ்சள் கலர் ஒயரு, அந்த மஞ்சள் கலர் ஒயர்லாம் சமமாக இருக்குது, அதனால் அந்த இடத்துல சாதா முடிச்சு போடணும். கருப்புக்கும் சாதா முடிச்சு, அடுத்து அது பக்கத்தில் வர அந்த மஞ்சள் கலர் ஒயரும் சாதா முடிச்சு போடுங்க, பேசிக் நாட் போடுங்க. இப்போ போட்டாச்சு. இப்போது அப்படியே என்ன பண்ணணும்னா இந்த சைடுக்கு போடணும் பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ இந்த இடத்துலையும் அதே மாதிரியே 4 நெல்லிக்காய் முடிச்சு உங்களுக்கு வரும் பாருங்கள். இப்படி சாய்வாக பாருங்கள், மேல் நோக்கி ஒன்று சைடாக ஒன்று போகுதுல்ல, அதனால் அந்த இடத்துலையும் நீங்கள் 4 கேப் வரும். 4 இடத்துல இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வரும். மேலே நோக்கி ஒரு ஒயரும் சைடில் ஒரு ஒயரும் போகும், ஒன்று மேலே ஒன்று. அந்த இடத்துலலாம் நீங்கள் இப்போ நெல்லிக்காய் முடிச்சு போடணும். அந்த பக்கம் சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி 1 போட்டாச்சு. அடுத்தது இப்போ 2வது போடுறேன். மொத்தம் நமக்கு 4 கார்னர் 4 மூலை இருக்கும் இல்லையா, அதில் ஒரு மூலையில் போட்டாச்சு. இப்போ 2வது கார்னர் போடுறேன், 2வது மூலையில் போடுறோம். அடுத்து 3வது மூலை 4வது கார்னர் எல்லா இடத்துலையும் போடணும் நீங்கள் இதே மாதிரியே. நான் இந்த 2 மட்டும் சொல்லிவிட்டு அடுத்தது 2 இடத்துலையும் நீங்கள் போட்டுக்கோங்க.
1 2 3 போட்டாச்சு. இப்போ 4வது நெல்லிக்காய் முடிச்சு போடுறேன். போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே பாருங்களேன், அந்த கட்டோடு இருக்கிற ஒயர் பாருங்கள், அந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள், போட்டு முடிச்சிருக்கோம். வெள்ளை கலர் ஒயரு. அந்த வெள்ளை கலர் ஒயரை வச்சு நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். 4 போட்டுட்டு 3 சாதா முடிச்சு மறுபடியும் 4 நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கோம். அதன் பிறகு இந்த மேல் நோக்கி போகிற அந்த ஒயர்கள்லாம் ஒத்தையாக தனியாக இருக்குது. அதனால் அது எல்லாமே சாதா முடிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான். அப்படியே நீட்டமாக சாதா முடிச்சு போட்டுக்கிட்டே வரணும். இது வரைக்கும் பாருங்கள், இந்த மேலே போகிறது பாருங்கள், அது வரைக்கும் போட்டுட்டு அந்த பள்ளமாக இருக்கிற 4 இடத்துலையும் நீங்கள் ஆம்லா நாட் போடணும். மேலே போகிற அந்த ஒயர் வரைக்கும் போட்டுட்டு இந்த மாதிரி ஒன்று குறைச்சி வருதில்ல, அந்த இடத்துலலாம் நீங்கள் ஆம்லா நாட் போடுங்க. இந்த பக்கம் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி போடுங்க. சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள், இங்கே ஆரம்பித்தோம், அப்படியே சுற்றிலும் நான் போட்டுட்டேன். இப்போது இந்த இடத்துல 4 ஆம்லா நாட் போட்டேன். நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு 3 சாதா முடிச்சு மறுபடியும் 4 நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு அப்புறம் சாதா முடிச்சு போட்டோம். இந்த பக்கம் 3வது கார்னரும் போட்டுட்டு 4வது கார்னரும் போட்டாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், ஆரம்பித்து இப்படி கேப் இப்படி இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்த வரிசை போடணும். நம்ம இப்போது சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல அந்த வெள்ளை கலர் ஒயரு, அந்த ஒயரை அப்படியே கீழே சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி சொருகிட்டு ஏணிப்படி முடிச்சு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே அதை கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே நான் சொருகி விட்டுடுறேன். பாருங்கள், இப்போ சொருகியாச்சு. இப்படி தான் இருக்கும். நம்ம இப்போ பாருங்கள், கட்டோடு இருக்கிற ஒயரை, வெள்ளை கலர் ஒயர் போட்டுக்கிட்டு வந்தோம்ல, அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மடக்கி பாருங்கள், எப்படி லூப் மாதிரி இந்த மாதிரி மடக்கி அப்படியே அதை உள்பக்கம் கூடைக்கும் உள்பக்கம் வச்சுக்கோங்க. பின்பக்கம் இது ஆரம்பித்தது ஆரஞ்சு கலர் ஒயரு, அதை லூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முடிச்சு ஆரம்பித்தது அதை இந்த மாதிரி லூஸ் பண்ணி மேலே கொண்டுட்டு வந்துடுங்க. அந்த கேப்பில் பின்பக்கம் மடக்கி வச்சுருக்கோம்ல வெள்ளை கலர் ஒயர் கட்டோடு இருக்கிறது, அதை விடுங்க. விட்டுட்டு அந்த ஆரஞ்சு ஒயர் மேலே போகுதில்ல, அதை இந்த வெள்ளை கலர் ஓட்டையில் விடுங்க. அவ்வளோதான். விட்டுட்டு இப்போ அது மேலே கரெக்டாக வச்சுட்டு மறுபடியும் அதை டைட் பண்ணிடுறோம். அந்த ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டிருந்த அந்த நாட்டை லூஸ் பண்ணி மறுபடியும் அதே பொசிஷனுக்கு டைட் பண்ணிடுறோம். இப்போது உள்பக்கம் இந்த வெள்ளை ஒயரை இழுத்துருங்க. கட்டோடு இருக்கிறது உள்பக்கம் இழுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் ஆரம்பித்தோம், க்ரீன் கலர் முடித்தது, ரெண்டும் சமமாக பாருங்கள் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு போடாமல் போட்டாக்க கொஞ்சம் ஹைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஒரு வரிசை. அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்னு தான் போடுறோம். இப்போ அப்படியே மடக்கி அந்த ஒயரை அந்த கேப்பில் கொண்டுட்டு வந்து வெள்ளை கலர் ஒயரை மடக்கிட்டு அடுத்தது அந்த மஞ்சள் கலர் ஒயரை சுற்றி போட்டுட்டோம். 2வது வரிசை ஆரம்பிச்சிட்டோம். அதாவது உள்பக்கம் கட்டோடு இருக்கிறது இருந்துச்சுல்ல, அதை அப்படியே மேலே கொண்டுட்டு வந்து அது பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 2வது வரிசை போட ஆரம்பிச்சிடணும். இப்போ அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க இந்த லாஸ்ட் வரைக்கும். நான் ஸ்பீடாக காமிக்கிறேன், அதை போடுறத மட்டும். அந்த நெல்லிக்காய் முடிச்சு போடுற இடம் வரும்போது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இந்த இடத்துல அப்படியே நீட்டமாக அப்படியே போட்டுக்கிட்டே வந்துடுங்க சாதா முடிச்சு. இப்போது 4 நெல்லிக்காய் முடிச்சு இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஆம்லா நாட்டு இருக்கும். அதில் 2 ஆம்லா நாட்டுக்கும் இடையில தான் ஒரு நெல்லிக்காய் முடிச்சின்னு வரணும். ஒன்று மேலே ஒன்று ஒயர் கிராஸ் ஆனிச்சின்னா அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு நெல்லிக்காய் முடிச்சு வரும். அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து வர அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் சாதா முடிச்சு போடணும். ஃபஸ்ட்டு ஒயர்லேயும் லாஸ்ட்டு ஒயர்லேயும் சாதா முடிச்சு போடணும். இந்த 2 நெல்லிக்காய் முடிச்சுக்கும் இடையில ஒரு நெல்லிக்காய் முடிச்சின்னு வரணும். 2 நெல்லிக்காய் முடிச்சு ஆம்லா நாட்டுக்கும் இடையில ஒரு ஆம்லா நாட்டு வரணும். பாருங்கள், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கையை வச்சு காமிக்கிறேன். முன்னாடி நெல்லிக்காய் முடிச்சு சொல்லி கொடுத்தேன்ல, அதே மெத்தடு தான். எங்கே ஒன்று மேலே ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுதோ, கிராஸ்கட் கூடைக்கு போடுறப்போ ஒன்று மேலே ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும்ல,
அந்த மாதிரி ஆகிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறீங்க. ஒன்று போட்டுட்டேன், இப்போ ரெண்டாவது போடுறேன். அடுத்தது இன்னொன்று போடணும். பாருங்கள், இந்த இடத்துலையும் இந்த 2 நெல்லிக்காய் முடிச்சுக்கும் இடையில ஒயர் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது. போட்டாச்சு. 3 போட்டிருக்கோம். முன்னாடி ஃபஸ்ட்டு போட்டப்போ ஃபஸ்ட்டு வரிசையில் 4 போட்டோம். இப்போ ரெண்டாவது வரிசையில் 3 போட்டிருக்கோம். கடைசியாக அந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கும் பக்கத்தில் பாருங்கள், நெல்லிக்காய் முடிச்சுக்கும் மேலே வர அந்த கடைசி ஒயரு சாதா முடிச்சு போடுறோம். முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கருப்புக்கும் பக்கத்தில் 2 மஞ்சள் ஒயருக்கும் மட்டும் நம்ம சாதா முடிச்சு போட்டோம். இப்போ அந்த மஞ்சள் ஒயருக்கும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு முடிச்சிலையும் சாதா முடிச்சு வந்துடுது. முன்னாடி 3 சாதா முடிச்சு இருக்கும், இப்போ 5 சாதா முடிச்சு இருக்கும். நமக்கு பேசிக் நாட் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கும் மேலே பாருங்கள், அந்த நெல்லிக்காய் முடிச்சு தான் அதிலிருந்து வர அந்த ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் சாதா முடிச்சு போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்கள். 2 நெல்லிக்காய் முடிச்சுக்கும் இடையில ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம். இப்போ இது 2வது கார்னர் போடுறோம். அடுத்தது ஒரு நெல்லிக்காய் முடிச்சு வரும். இந்த 2க்கும் இடையில வரணும். 2 நெல்லிக்காய் முடிச்சு ஆம்லா நாட்டுக்கு இடையில ஒரு ஆம்லா நாட்டு வரணும். போட்டாச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், 3வதாக ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடுறேன். போட்டாச்சு. இப்போ கடைசி ஒயர் பாருங்கள், அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து 4, அடுத்தது 3 போட்டிருக்கேன். இப்போது அதிலேருந்து வர ஒரு ஒயர் பாருங்கள், அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து வர கடைசி ஒயரு, அந்த ஒயரில் அதுக்கு மேலே வர ஒயர் கடைசி ஒயரில் சாதா முடிச்சு போடணும். அடுத்தது எல்லாமே வரிசையாக பாருங்கள், அந்த நீட்டமே சாதா முடிச்சு போடுங்க. போட்டுட்டு அதன் பிறகு அந்த 3வது கார்னர் 4வது கார்னர் அந்த இடத்துலையும் அதே மாதிரி 3 ஆம்லா நாட் வரணும். பாருங்கள், அது வரைக்கும் வந்துட்டு அந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கும் மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஒயர் கடைசி ஒயரில் சாதா போடணும். இடையில 3 நெல்லிக்காய் முடிச்சு வரணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக இந்த 2வது வருஷம் இங்கே ஆரம்பித்தோம். அது பாருங்கள், அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டோம். இங்கே 3 ஆம்லா நாட்டு, அடுத்து இங்கே 3, இந்த பக்கம் 3 போட்டிருக்கேன். அதே மாதிரி 4வது கார்னர்லேயும் 3 ஆம்லா நாட் வந்துருச்சு. இப்போ ஏணிப்படி முடிச்சு போடலாம். கட்டோடு இருக்கிற ஒயர் அப்படி மடக்கி உள்பக்கம் வச்சுக்கணும். ஆரம்பித்ததை லூஸ் பண்ணணும். இப்படி மேலே தள்ளி விட்டு அந்த கேப்பில் வெள்ளை கலர் ஒயர் மடக்கி வச்சுருக்கிறத விடுங்க. மேலே போகிற ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு டைட் பண்ணிடுங்க. இப்போ உள்பக்கம் நமக்கு போயிடும். கட்டோடு இருக்கிற ஒயர் இப்படி உள்ளார இழுத்தாக்க பாருங்கள், இப்படி உள்பக்கம் வந்துடும். அவ்வளோதான். அதை அப்படியே மடக்கி இப்படி சைடில் எடுத்துகிட்டு வந்து அது பக்கத்தில் இருக்கிற ஒயரில், அந்த மஞ்சள் கலரில் தான் முன்னாடி ஆரம்பித்தோம். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் அடுத்த 3வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியே சாதா முடித்து அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். இதான் ஏணிப்படி முடிச்சுன்னு சொல்கிறது, லேடர் நாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே பாருங்கள் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இப்போது 3 நெல்லிக்காய் முடிச்சு இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல வரும்போது பாருங்கள் 1 2 3 இருக்குது. அந்த 3ல் அந்த ஃபஸ்ட்டு ஆம்லா நாட்டுக்கும் மேலே வர அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் சாதா போடணும். போட்டுட்டு அடுத்தது எப்பயும் போல் பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். 2 ஆம்லா நாட்டுக்கும் இடையில ஒயர் கிராஸ் ஆகுது. அந்த இடத்துல ஆம்லா நாட் போடுங்க.
ஒன்று போட்டாச்சு. அடுத்தது இன்னொன்று போடணும், ரெண்டாவது. இந்த 2 நெல்லிக்காய் முடிச்சுக்கும் இடையில ஒரு நெல்லிக்காய் முடிச்சுன்னு வரணும். சந்து புள்ளி வைப்போம்ல நம்ம கோலம் போடும்போது, அது மாதிரி 4 3 இப்போ 2 போடுறோம். இப்போ இதிலேருந்து வர அந்த லாஸ்ட்டு ஒயர் பாருங்கள், அந்த ஆம்லா நாட்டிலேருந்து வர கடைசி ஒயரில் சாதா முடிச்சு போடுறேன். அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக சாதா முடிச்சு போடுங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். இன்னும் வித்தியாசமாக ஏதாவது போட்டு காட்டணும் அப்படின்னா உங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த நெல்லிக்காய் முடிச்சிருக்குல்ல, இந்த இடத்துல வரும்போது பாருங்கள், இதிலேருந்து வர அந்த ஃபஸ்ட்டு ஒயரும் லாஸ்ட்டு ஒயர்லேயும் மட்டும் நம்ம சாதா முடிச்சு போடணும். அதன் பிறகு அந்த 2 நாட்டுக்கும் இடையில வரப்போ ஆம்லா நாட் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பாருங்கள். அதில் ஒயர் ஒன்று மட்டும் தனியாக இருக்கும், அந்த ஒயரில் சாதா முடிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு இப்படி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகிற இடத்துல மட்டும் ஆம்லா நாட் போடுங்க. இப்போ இந்த கூடையை பார்த்துட்டு புதுசாக போடுற பிகினர்ஸ்க்கு தெரியாது, அதனால் விளக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே கூடை போடுறவங்களா இருந்தாக்கா நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் போடுறவங்களா இருந்தாக்கா நம்ம இப்படி விளக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு லைனும் காமிச்சா மட்டும்தானே புரியும், அதனால் காட்டுறேன். இப்போ பாருங்கள், 4 3 2 நெல்லிக்காய் முடிச்சு இந்த இடத்துல வந்திருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாதா முடிச்சு வந்துடும். அந்த நெல்லிக்காய் முடிச்சில் லாஸ்ட்டு ஒயர் பாருங்கள், நெல்லிக்காவுக்கும் மேலே வர கடைசி ஒயரில் சாதா முடிச்சு போடுறேன். இதே மாதிரியே மற்ற 2 கார்னர்லேயும் போட்டுருங்க. சுற்றிலும் நான் போட்டுட்டு உங்களுக்கு மறுபடியும் அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். அப்படியே ஆரம்பித்த இடம் வரைக்கும் போட்டுக்கிட்டே வந்துடுங்க. பாருங்கள், இந்த 4 கார்னர்லேயும் இதுலேயும் போட்டுட்டு அந்த 3வது வருஷம் ஆரம்பித்தோம்ல அந்த இடத்துக்கு வந்துடலாம். இப்போ பாருங்கள், போட்டாச்சு. 1 2 3 வருஷம் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டோம். 4 கார்னர்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். மறுபடியும் ஏணிப்படி முடிச்சு போடுறேன். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. அந்த இடத்துல ஆம்லா நாட் வர இடத்துல காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இப்போ அந்த 2 ஆம்லா நாட் இருக்குல்ல, 2 நெல்லிக்காய் முடிச்சிக்கும் மேலே ஒரே ஒரு நெல்லிக்காய் முடிச்சு தான் வரும். அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் சாதா முடிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த 2 நெல்லிக்காய் முடிச்சுக்கும் இடையில மட்டும் பாருங்கள் ஒயர் கிராஸ் ஆகும், அந்த இடத்துல ஒரே ஒரு நெல்லிக்காய் முடிச்சு, அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த நெல்லிக்காய் பாருங்கள், அதுக்கு மேலே வர ஒயரில் சாதா முடிச்சு. இப்போ 4 கார்னர்லேயுமே உங்களுக்கு ஒரே ஒரு ஆம்லா நாட்டு வரும். சுற்றிலும் அதே மாதிரியே போட்டுக்கிட்டு வாங்க. இந்த இடத்துல வரும்போது பாருங்கள், ஒரே ஒரு நெல்லிக்காய் முடிச்சு தான் வரணும் 4 கார்னர்லேயும். மீதி எல்லாமே சாதா முடிச்சு வரும். இது வரைக்கும் போடுங்க, போட்டுட்டு மறுபடியும் காமிக்கிறேன். பாருங்கள், 4 3 2 1 அந்த மாதிரி வரணும். எல்லா இடத்துலையும் அது மாதிரி வந்திருக்கான்னு பாருங்கள். 4 3 2 1 ஆம்லா நாட்டு இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு. 4 3 2 1ன்னு வந்திருக்கு. நாலு 3 2 1 4 கார்னர்லேயும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கணும். ஒரு வருஷம் முடியும் போதும் இதே மாதிரி தான் போடணும். இப்போ பாருங்கள், அந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கும் மேலே அந்த பக்கம் வந்துட்டோம், நம்ம போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இப்போ இந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கு மேலே பாருங்கள் 2 ஒயர் போகுதில்ல,
இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் சாதா முடிச்சு தான் போடணும். இதுக்கு மேலே அவ்வளோதான். ஒரு நெல்லிக்காய் முடிச்சுன்னு வந்து முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்த வரிசை போடும்போது, அடுத்த லைன் போடும்போது நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக சாதா நாட்டு வந்துடும். பாருங்கள், இதுக்கு மேலே நீங்கள் எந்த இடத்துலையும் போட வேண்டாம். 4 3 2 1 அந்த மாதிரி 4 வரிசை போட்ட பிறகு 5வது வரிசை நீங்கள் இப்படியே சாதா முடிச்சு தான் போடணும். 5வது வரிசை 6வது வரிசை 7வது வரிசை எல்லாமே இனிமேல் நீங்கள் அப்படியே மேலே சொருகிற வரைக்கும், ஒயர் இருக்கிற வரைக்கும் சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. மேலே ஹைட்டு வரைக்கும் போடுங்க. ஃபுல்லாக இன்னமே சாதா முடிச்சு தான் போடணும். இப்போ பாருங்கள், அப்படியே ஒயர் சொருகிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நான் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டுடலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை அப்படியே அதுக்கும் கீழே இருக்கிற வரிசையில் அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க. குறைஞ்சது ஒரு 5-6 லைன்லையாவது சொருகுங்க. அப்போ தான் அது பிரிஞ்சிட்டு வராது. அதன் பிறகு கூட எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேன். 1 2 3 3வது வரிசையில் ஃபஸ்ட்டு எல்லா ஒயரையும் சொருகிருங்க. பாருங்கள் 1 2 3 3வது வரிசையில் இப்படி ரஃப்பாக சும்மா அப்படியே எல்லாத்தையும் சொருகி வச்சுட்டு அதன் பிறகு அதை இழுத்து சொருகணும். அப்படி இழுத்து சொருகும்போது இழுத்து அப்படியே கீழே வரைக்கும் அது எவ்வளோ தூரம் எட்டுதோ உங்களுக்கு சொருகிடுங்க. குறைஞ்சது ஒரு 6 லைன்லையாவது 5-6 லைன்லையாவது சொருகணும். அப்படியே இழுத்து சொருகுங்க. அப்படி சொருகும்போது ஒரு வரிசை இப்படி மடங்கி வரும். நான் ஃபுல்லாக சொருகிட்டு காமிக்கிறேன். ஒரு வரிசை உள்ளார மடங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக சொருகிட்டேன். ஒரு வரிசை உள்ளார மடங்கி வர மாதிரி ஃபுல்லாக சொருகிட்டேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கூடைப்பை இருக்குது. அந்த ஷேப்பு பார்த்திங்கன்னா இப்படி உங்களுக்கு அந்த 4 கார்னர்லையும் வளைஞ்சி வர மாதிரி வரும். உங்களுக்கு ஒயருங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மீதி வச்சுருப்போம். அந்த ஒயர்களில் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஒயர் தான் இருக்குது அப்படின்னா அந்த சின்ன கூடையும் போட்டு பாருங்கள். இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு போடலாம். இந்த கைப்பிடி வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவுமே நம்ம பிட்டாக சின்ன சின்ன துண்டு ஒயர்கள் இருக்கும்ல, அந்த ஒயர்களை உள் ஒயராக கொடுத்து போட்டிருக்கேன். கட் பண்ணி தூக்கி போடுற ஒயர்களை உள் ஒயராக கொடுத்து போட்டிருக்கேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.